ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் 2 டேஸ் ஆச்சு துணி துவைச்சி போட்டு. காயவே இல்லை, ஒரே பனிசாரெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. 4 o'clock ஆனாவே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணிடுது. இப்போல்லாம் கரெக்டாக 4 o'clockலாம் பார்த்திங்கன்னா போயிட்டு காஃபி போட்டுடுறேன். சூடாக இந்த கிளைமேட்டில் சூடாக காஃபி குடித்தா தான் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே லைட்டாக அப்படியே மழை சாரல் பார்த்திங்கன்னா அப்படியே சிலு 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 சிலுன்னு மழை சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. துவைச்சி போட்ட துணி ஒன்றை கூட காயவே காணோம். பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் காயவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஓகே, ஈவினிங் சூடாக எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெட்டிலே பீஸா சாப்பிட்லாம். ஒரே பீஸா கிரேவிங்ஸாக இருந்தது. நம்ம ப்ரெட்டு வீட்டில் இருக்குல்ல, அதால் பீஸா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். இதை மாதிரி செஞ்சுருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். ஈஸியாக தானே இருந்துச்சு. சரி, சாப்பிட்லாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. ஓகே, அந்த பீஸா மாதிரி இல்லை. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதை விட எனக்கு என்னவோ இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. ஈவினிங்கு ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஹெல்தி தானே. அதனால் பார்த்திங்கன்னா நானும் என் பொண்ணும் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அவளும் சாப்பிட்டா. ஏன்னா கெச்சப்லாம் இருக்குல்ல, கெச்சப்போட டேஸ்ட்டு அவளுக்கு என்ன பிடிச்சிருச்சா என்னன்னு தெரில. நான் சும்மா கொஞ்சமாக தான் கொடுத்தேன் அவளுக்கு. இது பார்த்திங்கன்னா நான் அவன்லாம் வச்சிடல. ஸ்டவ்லேயே தான் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லே தான் வச்சு எடுத்தோம். நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் வேணால் ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சீஸோட க்ரீமிங்கை பார்க்கும்போதே நல்லா டெம்ப்ட் ஆகுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். சண்டே பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் எதுவுமே சிக்கன்லாம் எடுக்கலை, நான்வெஜ் எதுவும் செய்யலை. ஈவினிங் தான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு ஈவினிங் மார்னிங் தேவையில்ல, ஒரே டைமில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். மசாலானா கேர்டில் மல்லித்தூள், பெப்பர், காஷ்மீரி சில்லி, சீரகத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குல்ல அது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சிக்கனோட மேக்னேட் பண்ணிவிட்டேன். ஒரு 20 நிமிஷம் வச்சு மேக்னேட் பண்ணிட்டோம். சைடில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருந்தேன். ரெண்டு பேர் தானே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணலை. ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி தான். தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி அதிகமாக கூட போட முடியல. ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருந்தேன். இது வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்னேட் பண்ண சிக்கன் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இதில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. கொஞ்சம் நல்லா ட்ரையாகவே தான் நான் இது செஞ்சுருந்தேன். மாவு இருந்ததுன்னா தோசை ஊற்றிருக்கலாம். மாவு இல்லை, அதால் பார்த்திங்கன்னா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா ட்ரையாக இருந்ததுன்னா பாப்பாவுக்குமே பார்த்திங்கன்னா 1 or 2 பீஸ் சாப்பிடுவா. பாப்பா ட்ரையாக இருந்ததுன்னா சாப்பிடுவா, குழம்புல போட்டுருந்தா. இல்லைன்னா பார்த்திங்கன்னா
கிரேவியாக இருந்ததுன்னா அவளுமே சாப்பிட மாட்டா. ட்ரை சிக்கனாக இருந்தால் தான் சாப்பிட்றாளே. ஃப்ரை பண்ணி சிக்கனாக இருந்தால் சாப்பிடுவா. அதில் தான் சரி ஓகே ட்ரையாகவே வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா, ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து அவளோட பொம்மைலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து அப்போ தான் வச்சுட்டு போனேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் எடுத்து 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 போட்டு வீடு ஃபுல்லாக பொம்மையாக போட்டு வச்சிருக்கிறா. அதை பார்த்துட்டோடனே ஐயோப்பா திரும்பவுமா என்னம்மா பண்ணுற, என்ன பாப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டால் அப்போ தான் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போடுறா. வீடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி எடுத்து போட்டு வச்சுருக்கான்னு பாருங்கள். அகைன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பாய்.